வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல இன்பம் துன்பம்னு அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கடலை கடந்து கரையேறுவது எப்படி? இந்த கேள்விக்கு தமிழின் மறைநூலான திருக்குறளும் பாரதத்தின் புனித நூலான பகவத்கீதையும் ஒரே பதிலைத்தான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் சொல்கின்றன. முதல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் 10வது குறளில் அவர் இப்படி சொல்றாரு: பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. பிறவி என்பது ஒரு மிகப்பெரிய கடல். இறைவனுடைய திருவடிகளை சரணடைந்தவர்கள் மட்டும்தான் அந்த கடலை நீந்திக் கரையேறுவார்கள். அப்படி சேராதவர்கள் அந்த கடலிலேயே தத்தளிப்பார்கள் என்பதுதான் வள்ளுவர் வாக்கு. இப்போ இதே கருத்தை கண்ணன் பகவத்கீதையில் எப்படி சொல்றாருன்னு பாப்போம். 7வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு: தைவீ ஹியேஷா குணமயி மம மாயா துலத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இந்த மாயை, அதாவது பிறவிச் சுழற்சி கடப்பதற்கு மிகவும் கடினமானது. ஆனால் யார் என்னிடம் முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயக்கடலை மிக எளிதாக கடந்து விடுகிறார்கள். இங்க பாருங்க, 2 பேருமே பயன்படுத்தின வார்த்தைகளை வள்ளுவர் பிறவி பெருங்கடல்னு சொல்றாரு. கீதையில் அது மாயா துரத்யயா, அதாவது கடக்க முடியாத பெருங்கடல்னு வருது. அந்த கடலை கடக்க வள்ளுவர் சொன்ன வழி இறைவன் அடி சேர்தல். கண்ணன் சொன்ன வழி மாமேவ பிரபத்யந்தே, அதாவது என்னிடம் சரணடைதல். கடைசியா அப்படி சரணடைஞ்சா என்ன நடக்கும்? நீந்துவர்னு வள்ளுவர் சொல்றாரு. தரந்தி, அதாவது கடப்பார்கள்னு கண்ணன் சொல்றாரு. மொழி வேறாக இருந்தாலும் இறைவனின் பாதங்களை பற்றிக் கொண்டால் மட்டுமே வாழ்க்கை கடலை கடக்க முடியுங்கிற சத்தியம் ஒன்றுதான். நன்றி, வணக்கம்.